வணக்கம். தமிழ் மாசத்துல 4வது வரக்கூடியது ஆடி மாசம்னு சொல்லக்கூடியது. பொதுவா ஜூலை மாசத்தினுடைய மத்தியில தொடங்கி ஆகஸ்ட் மாசம் நடுவுல வரையும் வரக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த மாதத்துல பார்த்தோம்னா சூரியன் தன்னுடைய கதிர்வீச்சு, அதாவது தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. அதாவது ஆடி மாசம் தொடக்கத்துல சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும். இந்த சூரியனுடைய கதிர்வீச்சினுடைய திசை 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியதாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஜூலை மாசத்தினுடைய மத்தியில சூரியனுடைய கதிர்கள் திசை மாறுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலம் ஈரம் நிறைந்த குளிர்காலமா மாறக்கூடிய ஒரு பருவமாகவும் இந்த ஆடி மாசம் இருக்கு. இந்த காலத்துல சூரியனுடைய கதிர்கள் விவசாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கும். அதனாலதான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதே சூரியனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூட்சும கதிர்கள்னு சொல்லுவோம். அதாவது சூட்சும சக்திகள் பிராணவாயுவை அதிகரிக்க கூடியது. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த காலம் பார்த்தோம்னா சந்திரன் சூரியனை குளிர்விக்கக்கூடிய காலம். அதனாலதான் பகல் பொழுது குறையக்கூடிய ஒரு காலம், அதே மாதிரி இரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மாறக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். இந்த சந்திரனுடைய குளிர்ச்சினால பூமி குளிர்ந்து காற்றும் மழையும் ஈரப்பதமும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலமா மாறும். இந்த காலங்கள்ல கிருமிகளினுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக அளவில் எல்லா நாடுகளுமே தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் இன்னுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாகவே இந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியில் குறைபாடு இருக்கிறவங்க பார்த்தோன்னா எளிதாக சளி, இருமல், காய்ச்சல் மாதிரியான தொற்றுகளால் அவதிப்படக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்வீச்சால் உடலினுடைய சூடு அதிகரித்து வைரஸ் கிருமிகள் நோய்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது. காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இந்த கிருமியை வேகமா பரப்பக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும். அதனால இந்த ஆடி மாசத்துல கிருமிகளுடைய பரவல் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப அதிகமா ஆடி மாசம் காற்றடிக்கும். இந்த காற்றுல ரொம்ப வேகமா நுண்கிருமிகள் பரவ தொடங்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா ஈக்கள் அதிகமாகவே இந்த ஆடி மாசத்துல இருக்கும். அதே மாதிரி வைரஸ் நுண்கிருமிகள் மாதிரியான கண்ணுக்கு தெரியாத பலவிதமான மனிதர்களுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய நோய்களும் அதிகமாகவே பரவக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது இந்த ஆடி மாசம் தான். அதிகமாக மருத்துவமனைகள்ல நோயாளிகள் சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் தான் இது வரைக்கும் இருந்துட்டே வந்துச்சு. இதுக்கு நமக்கு தேவையானது அதுலயும் இந்த ஆடி மாசத்துல அதீத எதிர்ப்பு சக்தி. அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கு ஒரு தீர்வை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஆடிக்கூழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பகுதியாகவே இன்னைக்கு மாறிடுச்சு. அதாவது ஆடி மாதம் ஆடிக்கூழ் ஊத்துறது, அதுலேயும் அம்மன் கோயில்களில் ஒரு சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடந்து இந்த கூழ் ஊத்துற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகமாக இருக்கு அப்படின்னா எந்த விதமான வைரஸ் கிருமிகளாக இருந்தாலும் சரி வேற எந்த விதமான கிருமிகளும் நம்மளை அண்டாது அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு அற்புதமான விஷயம் இது அப்படின்றது. பொதுவாகவே உடல் அதிகமாக சூடாகும் பொழுதுதான் எல்லா நோய்களுமே ஏற்படும். மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை நோய் கிருமிகள் அதிகமாக பரவக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லாமே உடலினுடைய சூடு அதிகமாக இருக்கும் பொழுது தான் ஏற்படும். அதனால உடலினுடைய சூட்டை குளிர்ச்சி அடைய வைப்பதற்கும் நோய் கிருமிகள் பரவாமல் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதை இந்த ஆடி மாசத்துல பின்பற்ற மாதிரி ஏற்பாடுகளையும் செய்தாங்க. பொதுவாகவே ஆடி மாசத்துல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாகவும் நம்மளுடைய பழக்க வழக்கமாகவும் இருந்தது. திருமணமான பெண்களை அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்பொழுது நல்ல உணவுகளை கொடுக்கறது, அதுவும் உளுந்துல செய்யக்கூடிய களி, உளுந்துல செய்யக்கூடிய கூழ் வகைகள், உளுந்துல செய்யக்கூடிய கஞ்சி வகைகள், கேழ்வரகு கூழ் எடுத்துக்கிறது, இளநீர் சாப்பிடுறது, வீட்டுக்கு முன்னாடி வேப்பிலை கட்டுறது, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, உடல் சூட்டை குறைக்கக்கூடிய வகையில பருத்தி துணியில படுக்கிறதுன்னு பல விஷயங்களை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பொதுவா அசைவ உணவுகளை சாப்பிடுறதை தவிர்த்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அசைவ உணவுகளை அதிகமா எடுத்துக்கும் பொழுது அது உடல் சூட்டை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத தீமை செய்யக்கூடிய நுண்கிருமிகளையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கிறதுனால அதையும் தவிர்த்தாங்க. ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க இந்த ஆடி மாசத்துல வேற ஊர்களுக்கு பயணிக்கிறதையும் தவிர்த்தாங்க. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு முன்னெச்சரிக்கையா நாம பின்பற்றுறது அவசியமானது. இன்னைக்குன்றது கிடையாது, எல்லா வருடங்கள்லயுமே வரக்கூடிய இந்த ஆடி மாசத்துல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றுறது ரொம்பவே அவசியம்.
அவசியமானது. இப்போ ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். கேழ்வரகு கூழை அதுவும் வந்து அம்மன் கோயில்களில் அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கப்பட்டு அதை வந்து பிரசாதமாக கொடுக்கும் பொழுது எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இதில் கேழ்வரகு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உடலினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அரிய உணவாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் கிருமிகள்ல இருந்து காக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த கேழ்வரகு கூழ் இருக்கு. உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பலவிதமான வைட்டமின் சத்துக்கள் மினரல் சத்துக்களும் இந்த கேழ்வரகுல ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், கால்சியம், நார் சத்துக்கள் மாதிரியான பலவிதமான சத்துக்கள் இந்த கேழ்வரகுல அபரிவிதமாகவே இருக்கு. இந்த கேழ்வரகு கூழை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றதுல அதோடைய மருத்துவ குணமே அடங்கி இருக்கு. அதாவது கேழ்வரகு மாவை முதல் நாளே வந்து நீரில் ஊற வச்சு அந்த ஊற வச்ச மாவோட சிறுதானிய வகையான கம்பு நொய்யை சேர்த்து, பொதுவாக வந்து இன்னைக்கு அரிசி நொய் சேர்க்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம். ஆனால் வந்து பாரம்பரிய முறைப்படி கேழ்வரகோட கம்பு நொய்யை தான் வந்து அந்த காலங்களில் சேர்த்தாங்க. அதோட சேர்த்து அதை வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா புளிக்க வச்சு அதை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி அது புளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதில் பலவிதமான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் உருவாகுது. இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் குடலுக்கும் உடலுக்கும் தேவையான சத்துக்களை எளிமையாக செரிமானமாகக்கூடிய சத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி தயாரிச்ச கேழ்வரகு கூட மோர், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்ற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை இன்னமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த கேழ்வரகு கூழ் இருக்கக்கூடிய பானையில பார்த்தோம்னா மஞ்சள் பூசப்பட்டு வேப்பிலை கட்டி இருக்கும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த விதமான கிருமிகளும் அந்த புனிதமான கூழை வந்து அண்டாதவாறு அவங்க வந்து பாதுகாத்து பக்குவமா தயாரிச்சாங்க. இந்த கேழ்வரகு கூழை சாப்பிடும் பொழுது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதீத அளவில் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலினுடைய உஷ்ணம் குறைந்து வைரஸ் கிருமிகளுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. அதே மாதிரி இந்த கூழோட பார்த்தோம்னா முருங்கைக்கீரையும் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா உடலினுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள், அதுக்கு தேவையான ஜிங்க் மாதிரியான சத்துக்களை அதிகரித்து கொடுக்கறதுக்கு முருங்கைக்கீரையில் அதிகமாகவே வந்து வைட்டமின் சி சத்துக்களும் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே சீரான முறையில் எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு முறையில் தயாரிக்கப்பட்டு கொடுக்கக்கூடியதே வந்து இந்த அற்புதமான ஒரு திருவிழாவாகவும் நம்ம கொண்டாட தொடங்குறோம். காரணம் என்னன்னா சும்மா இதை வந்து குடிக்க சொன்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அதனால வந்து அம்மனுக்கு மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துற ஒரு பழக்கமா கொண்டு வந்து சாமிக்கு கொடுத்தது. அதனால வந்து எல்லாருமே வந்து பிரசாதமாகவும் பயபக்தியோடையும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. பொதுவா வந்து எல்லா பண்டிகைகளையுமே நம்ம வீட்டில தான் கொண்டாடுவோம். ஆனா இந்த பண்டிகையை மட்டும்தான் ஊர் கூடி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடியதாகவும் இருந்தது. ஜாதி மதம்னு எதுவுமே இல்லாம எல்லாருமே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு இருக்கக்கூடிய கூழை சாப்பிடணும், அதுவும் இந்த மாதத்துல அப்படின்றதுக்காக தான் வந்து இதை பொதுவா வீட்டு வாசல்லையும் கோயில்கள்லயும் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாட தொடங்கணும். அதுலயும் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யும் பொழுது எல்லாருமே வந்து வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து எல்லாருமே இதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அருமையான விழாவையும் பண்டிகையையும் கொண்டு வந்தாங்க. இதனால வந்து எப்பேற்பட்ட நோய் கிருமிகளையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம்ம உடல் பெறும். இந்த மாதிரி அறிவியல் ரீதியான ஒரு விழாவை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இதன் மூலமா பல நோய்களையும் வைரஸ் கிருமிகள்னால வரக்கூடிய பாதிப்புகள் நோய்கள்ல இருந்து முற்றிலுமா பாதுகாக்கிறதுக்கான ஒரு மதிநுட்பமான ஏற்பாடு தான் இது. முழுக்க மருத்துவத்தையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த கேழ்வரகு கூழ். அதுலயும் வந்து அந்த ஆடி மாசம் ஊத்தக்கூடிய இந்த கேழ்வரகு கூழ். இந்த வருடத்துல இருந்த ஆடி மாசம் பார்த்தோம்னா எல்லாருமே பொதுவான இடங்கள்ல இந்த திருவிழாக்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் கட்டாயம் எப்படி வந்து இந்த கேழ்வரகு கூழ் தயாரிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வீட்டில் தயாரிச்சு இந்த ஆடி மாசத்துல எச்சரிக்கையோட மிகுந்த கவனத்தோட வீட்டுக்குள்ளேயே கொண்டாடி இந்த கூழை வந்து சாப்பிட்றது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லை, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வரக்கூடிய காலத்தை ஆரோக்கியமான ஒரு காலமாக மாற்றுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். பக்குவமாக இந்த கேழ்வரகு கூழ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கூழை தயார் செய்து இந்த வருடம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் சாப்பிட்றது அவசியமானதாகவும் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் எப்பேற்பட்ட வைரஸ் கிருமிகள் எப்பேற்பட்ட ஆடி காற்று அடித்தாலும் ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாக்கும் பொழுது எந்த விதமான நோய் கிருமிகளும் நுண்கிருமிகளும் நம்மளை தாக்காது அப்படின்றத தெரிஞ்சுட்டு
நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய பலவிதமான அறிவியல் ரீதியான பண்டிகைகளை கொண்டாட தொடங்குவோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். அதே மாதிரி ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதத்தில் என்னென்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்து நாவல் பழம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதிகமாக சத்துக்கள் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை கொண்டு இருக்கக்கூடிய நாவல் பழங்களை இந்த மாதங்களில் எடுத்துக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லை, பல விதமான நோய்கள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். இந்த நாவல் பழத்தில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்றது வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காய்கறிகளில் வெண்டைக்காய், பாகற்காய், தக்காளி, கோவக்காய், கொத்தவரை, பீர்க்கன், கத்திரிக்காய், பூசணி, சுரக்காய், புடலங்காய், கீரைகளில் காய்கறிகளுமே இந்த காலகட்டத்தில் எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். ஆடி மாதத்தில் என்னென்ன மாதிரியான பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதை தவறாமல் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, உடலினுடைய ஆரோக்கியம், உடலினுடைய பலம் மேம்படும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.